श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேத்தி ஒரு அக்னியினுடைய ஒரு நிலையை விசேஷ நிலையை அடைந்தது ஜாடராக்னிங்கிறது. அந்த வாயுவினுடைய ஒரு விசேஷ நிலையை அடைந்தது அது முக்கிய பிராணம். அந்த முக்கிய பிராணமாக போஷிக்கப்பட்டது இது இந்த இந்த இது சொன்னமே ஜாடராக்னி. அது இத மாதிரியாக அது எப்படிப்பட்டது, அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி நேத்தி பார்த்தோம். இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அத சொல்ல போற. என்னது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த அக்னி விஷயம் தான் சொல்ல போற. ஆனால் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்றது சொல்ல போற. அதை திருஷ்டாந்தமா வச்சுட்டு ஜீவனை நிரூபிக்க போற எம்பெருமானார். ஜீவனை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கா தீப திருஷ்டாந்தம். ஜீவன் இருக்கானே ஞானஸ்வரூபத்தோட இருக்கிறவன். ஜீவன் ஞானஸ்வரூபன். அந்த மாதிரி ஞான குணகன் அப்படின்னு சொல்றோம். ஞான சுரூபமும் உண்டு, ஞான குணகனாகவும் அவன் இருக்கிறான் அப்படின்றது சித்தாந்தம். அதனால அந்த அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த தீப திருஷ்டாந்தம் தான். தீபம் இருக்கு, தீபத்துக்கு பிரகாசம் இருக்கு, ஒளி. அந்த ஒளி ஒளி அதாவது யாரெல்லாம் லா போட்டோம்னாக்க சப்தம்னு அர்த்தம். யாரா லாவா லா அந்த லா பெரிய லா போட்டோம்னாக்க பிரகாசம்னு அர்த்தம். அந்த பிரகாசமானது இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல பிரகாசமும் சரி, ஒளி, அத மாதிரி விளக்கு, இது ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல திரவியங்கள் தான். ஏன்னா ரெண்டுமே இருட்ட போக்கடிக்கிறது, ரெண்டும் இருட்ட போக்கடிக்கிறது. ஆனால் இது ரெண்டுமே திரவியமா இருக்கும். தர்மமா இருந்தா கூட திரவியம் தான். அதான் சுவாரஸ்யம் இந்த இடத்துல. தீபம் அதுவும் பிரகாசமா உடையது, அதுவும் பிரகாசிக்கிறது. அதனுடைய தர்மமா இருக்கக்கூடிய ஒளி இருக்கே பிரபை, அதுவும் பிரகாசிக்கிறது. பிரபா பிரபாவ திரவியம், இது ரெண்டுமே திரவியம் தான் நம்ம சித்தாந்தத்துல. இதை ஏன் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க அந்த மாதிரிதான் இருக்கு. நம்முடைய ஞானம், நாம என்ன, நம்முடைய ஞானம் என்ன, இது ரெண்டுமே தர்மங்கள் தான், அதாவது திரவியங்கள் தான். அத பாஷ்யக்காரன் நிறைய இடத்துல ஜிக்ஞாசாதிக்கிற இடத்துல சாதிச்சிருக்க. அதுக்கோசம் இவ்வளவு தூரம் சொல்றாரு. ஏன்னா லோகத்துல அனுபவம் இருக்கு, ஆத்ம தத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு திருஷ்டாந்தம் தீப பிரபா திருஷ்டாந்தத்தை தான் காமிச்சிருக்காரு சொன்னோம். அதனால அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆத்மா இருக்குது, ஆத்ம தத்துவன்றது அது ஸ்வயம் பிரகாசம். அகம் 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 அப்படின்னு நமக்கு தோன்றதோ இல்லையோ, இது ஸ்வயம் பிரகாசம். நமக்கு நாமே பிரத்யக்வம் அப்படின்னு சொல்றோம். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஆரம்பத்திலேயே. தத்திர திரவியம் தசாவது அப்படின்னுட்டு 7வது ஸ்லோகத்துல அதெல்லாம் சொல்லியிருப்போம் அங்க. அதனால இதுவும் தேஜோமயமா இருக்கு. சொப்பிரகாசம் சொல்றதுனால ஆத்மஸ்வரூபம் கூட பிரகாசிக்கிறது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா இருக்கு, பிரகாசிக்கிறது. அதற்கு தர்மபூத ஞானம், அதனோட ஞானம் இருக்கும் இல்லையா, அது தர்மமா இருக்குது. அதுவும் சொப்பிரகாசம் தான். ரெண்டுமே ஒரே ஒரு வித்தியாசம், ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். தர்மபூத ஞானம் விஷய பிரகாசன வேளாயாம் பிரகாசத்தே அப்படிங்கிறார். நான் இப்ப கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்க்கறது எனக்கு தெரியுது, அயம் கடகா
கடமகம் ஜானாமி அப்படின்னு தெரிகிறது. அப்படி தெரியறதுனால அந்த எப்போ எனக்கு கடத்தை நான் பார்க்கிறனோ, கடத்தை எப்பொழுது நான் அறிந்து கொள்வேனோ அப்பொழுது அயம் கடகா அப்படின்னு எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அந்த ஞானம் வந்து பிரகாசிக்கிறது. ஞானம் பிரகாசிக்கிறது இது. அதனால தர்மபூதமா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க, அதுவும் சுயம் பிரகாசம். சரி, இப்போ தர்மமும் ஞானம், தர்மியும் ஞானம், ரெண்டும் ஞானம் எப்படி வரும் அப்படின்னு சில பேர் தான் கேட்கிறார். இதுல நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஜீவசரத்துல, அத மாதிரி புத்தி சரத்துல அதெல்லாம் விசாரம் பண்ண வருது. ஆனாலும் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இது ஞான ஸ்வரூபமா இருக்குது தவிர்த்து ஞான தர்ம கண் இல்லை. இது யார் யார் சொல்றான்னாக்கா சாங்கியாள், அத்வைதிகள், துவைதிகள், இவா எல்லாருமே இத மாதிரி சொல்றா. அதாவது ஞான ஸ்வரூபம் இருக்கு, ஞானம் தர்மம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவ சொல்றாரு. ஏன்னா அவ என்ன சொல்றா, லோகத்துல நமக்கு இருக்கு அகம் ஞானவான் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. இப்ப ஞானவான் அப்படின்னு சொன்னாக்க அகம் ஞானஸ்வரூபி அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அகம் ஞானவான் அப்படின்னு இருக்கு. நான் ஞானத்தை உடையவன் அப்படின்னாக்க விளக்கு பிரபையை உடையது, பிரகாசத்தை உடையது, கிரணத்தை உடையது அப்படின்னு சொல்றோம். பிரபாவான் தீபகா அப்படின்னு சொல்றோம். பிரபாவான் சீதையா தேவியா பரமம் யோம பாஸ்கரா, சுவாமி பிரயோகம் பண்ணிட்டு போயிட்டார். பாஸ்கரா பிரபாவான் அப்படின்னுட்டு. இப்ப அதனால என்ன அர்த்தம், சீதைதான் பிரபை. சீதையினுடைய பிரபை இல்லை என்ன, சீதையாகிற பிரபை இல்லை என்ன, ராவனாகிற பாஸ்கரனுக்கு தேஜஸே இல்லைன்னு அர்த்தம். அதனால ஸ்வகாந்தியான்னு சொன்னாரோ இல்லையா, அது அத மாதிரி இந்த இடத்துல ஞானவான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. பிரபாவான் தீபகான்ற மாதிரி ஞானவான் அகம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அப்ப ஞானத்தை உடையவன் நான் அப்படின்னா ஞானம் எனக்கு தர்மமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அது வந்து அவ சொல்றது அத்வைதிகள், சாங்கியா இவெல்லாம் சொல்றது என்னன்னா, ஆத்மஸ்வரூபம் எப்படி ஒரு ஞான ரூபமா இருக்குதோ அந்த மாதிரி தர்மபூத ஞானம் இல்லை. அது மாதிரி அது முக்கியமான ஞானம் இல்லை. அது கவுனம். அது எப்படின்னா ஞானத்தினுடைய செயல் வடிவம். அது ஞானத்தினுடைய செயல் வடிவம் தான் அது. அதனால விற்பின்னு அதுக்கு பேரு. விற்பின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நிறைய இடத்துல வந்துருக்குது. ஞானத்தினுடைய செயல், வாயுனுடைய விற்பி அப்படின்னா வாயுனுடைய செயல், ஞானத்தினுடைய விற்பி வியாபாரம்னு அர்த்தம். இத வந்து சாங்கியாலும் சொல்ற, அத்வைதிகளும் சொல்ற, துவைதிகளும் சொல்றாங்க. அதே பௌத்தான்னா அவ என்ன பண்ணிட்டான்னா, ஆத்மா ஞானஸ்வரூபம், ஞானம் தான் ஆத்மா, ஆனா நிர்தர்மகன், தர்மமே கிடையாது. ஆனா அகம் ஞானவான் லோகத்துல வரதே அப்படின்னு கேட்டாக்க அது அஜ்ஞானத்தினால கல்பிதான், பிராந்தியினால கல்பிக்கப்படுகிறது அப்படின்னு அவ சொல்றார். அவளுடைய வைசேஷிகாலாம் என்ன சொல்றான்னாக்கா, ஞானம் வந்து தர்மம் சொன்னீங்க, அதை ஒத்துக்கிறோம். ஏன் அதை ஒத்துக்கணும்னாக்கா, கடமகம் ஜானாமின்னு சொல்றோம். ஜானாமின்னு சொல்றதுனால அது வந்து ஞா தாத்து, அந்த வினைச்சொல் ஞா தாத்து வினைச்சொல்லா இருக்காது. அந்த வினைச்சொல்லுக்கு ஞானம் தான் அர்த்தம். ஞா தாத்து ஒரு கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானம்னு அர்த்தம். அதனால ஜானாமி நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஞானம் தர்மமா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஞானவான்னு சொல்றது சரிதான். ஆனால் தர்மியான ஆத்மா இருக்குதே அது ஞான சுரூபம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அவ வந்து மோட்சத்தை செய்யற பாஷாண கல்பம்னு சொல்றாங்க. ஒரு ஜடம் மாதிரி ஆயிடுறதுதான் மோட்சம்னு வைசேஷிகள் நையாயிகள் எல்லாம் சொல்றாரு. அதனால அவருடைய இது வைசேஷிகள் இத மாதிரி சொல்றா. ஆனால் நம்ம சித்தாந்தத்துல எப்படின்னாக்க ஆத்மா ஞான சுரூபன், ஞானத்தை தர்மமாக உடையவன். இதுல எப்படி ரெண்டும் வரும்? ரெண்டும் ஞானம் தானே. ஒண்ணு தர்மியா இருக்குது, ஒண்ணு தர்மமா இருக்குது. அதனால தர்ம தர்மி பாவம் நீ சொல்றியே,
அது எப்படி வரும்னா அதுக்கு சமாதானம் தான் எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா தீப திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். ஒரு விளக்கு, விளக்கினுடைய பிரகாசம், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எம்பெருமானார் சாதிச்சிருக்கிறது. ரெண்டும் பிரகாசம்தான். தீபமும் பிரகாசமா இருக்கு, தீபத்தினுடைய கிரணம் இருக்கே அதுவும் பிரகாசிக்கிறது. தீபத்துக்கு ஸ்வதா பிரகாசம், அதனுடைய கிரணமும் பிரகாசிக்கிறது. இதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு நாம பத்தி சொல்றோம். இது என்ன எப்படி சொல்றோம்னா, விளக்கு ஏற்றி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விளக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல பிரகாசமா தெரியுது. அதே தூரத்துல இருக்கச்ச அவ்வளவு பிரகாசம் வரல, கொஞ்சம் மந்தமா தான் தெரியுது. அதனால ஒரு இடத்துல நிறைய வெளிச்சம், இன்னொரு இடத்துல வெளிச்சம் குறைவு. ஏன்னா அந்த விளக்கினுடைய பிரபை இருக்கே ஒளி, அந்த ஒளியானது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போக போக குறைவ ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சப்தத்தை பத்தி ஒண்ணு சொன்னோம். ஒருத்தன் பேசுறான், தூரத்துல இருந்து பேசிட்டு என் காதுக்கு வரைச்சா குறைவா வருது, பக்கத்துல இருந்துச்சா உரக்க கேட்கறது. அந்த மாதிரி பிரகாசம் கூட பக்கத்துல இருக்கச்சே நன்னா தெரியறது வெளிச்சம், அதே தூரத்துல வச்சு குறைஞ்சி போயிடுறது. அதனால இந்த கிரணம்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் பிரகாசிக்கிறது, அதுவும் இருட்ட போக்கிடுறது. அதனால தீபமும் தீபத்தினுடைய ஒளியும் ரெண்டுமே, அந்த பிரகாசம் பிரபை, இது ரெண்டுமே என்ன பண்றதுன்னாக்கா இருளை போக்கடிக்கின்றது. அதனால இந்த தீபமும் தீப ஒளியும் ஒரே திரவியம்தான். அதே மாதிரிதான் ஞானமும், ஞானத்தினுடைய தர்மம், ஞானஸ்வரூபமான ஆத்மா, அவனுடைய தர்மம் எதுன்னா தர்மபூத ஞானம் தான். இது ரெண்டும் திரவியமாகத்தான் இருக்குது, ரெண்டும் சுயம் பிரகாசமாக தான் இருக்குது. அதனால ஞான சுரூபத்துவம் தான் அது. அதனால இது ஆத்மாவுக்கு தர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்றது. விஜ்ஞாது விஜ்ஞாதே விஜ்ஞாதுர் விஜ்ஞாதேர் விபரலோகோ வித்யதே அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் உதாரிக்கிறார் எம்பெருமானார். அதாவது விஜ்ஞாத ஆத்மா, அவனுக்கும் அவனுடைய தர்மபூத ஞானத்துக்கும் லோபமே கிடையாது, அழிவே கிடையாது, ரெண்டும் சேர்ந்தேதான் இருப்பா. ஞானமும் ஞான ஸ்வரூபம், தர்மபூத ஞானமும் தர்மி ஸ்வரூபமும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும், அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிய சொல்றது. அதனால இங்க தர்மபூத ஞானம் அப்படின்னு இதுக்கு சொல்றோம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா தீப திருஷ்டாந்தம் தான். தீபம், தீபத்தினுடைய பிரபை, இது ரெண்டுத்தையும் திருஷ்டாந்தமா வச்சுட்டுதான் நம்ம சித்தாந்தத்துல ஆத்மாவுக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் அதனுடைய தர்மபூத ஞானத்துக்கும் சம்பந்தத்தை நாம சொல்றோம். ஆகையினால அதுக்கோசர இவ்வளவு தூரம் வருது. அதனால இந்த தீப சப்தத்தை வச்சுட்டு இங்க சொல்றோம். அது அதுலயும் இப்ப வைசேஷிகால் என்ன சொல்றா இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவ சொல்றது வேற விதம். தீபம் அதுதான் இருக்கு. தீபத்துக்கு பிரபைன்றது தனியா ஒரு தர்மம் கிடையாது, பிரபைன்றது தனியா தர்மம் கிடையாது. அது என்ன பண்றதுன்னாக்கா, அந்த ஒரே தீபம் வழக்கேற்றுறீங்கோ, வழக்கேற்றினாக்கா அது செதறது. செதற சமயத்துல அதனுடைய சிதறல் தான் பிரகாசமா தெரியறது, நமக்கு ஒளியா தெரியறது. உண்மையிலே தீபம் ஒண்டிதான் இருக்கு, அதனுடைய சிதறல் மாத்திரம்தான் தீப பிரபை நம்ம விவகரிக்கிறோம். வஸ்துதக வெறும் தீபம் ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அவளுடைய பட்சமா இருக்கு. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, அதுவே நீங்க சொல்றது தவறு. நாங்க எதையுமே கல்பிக்கவே இல்லை, எதுவுமே நாங்க கல்பிக்கல, அனுபவிக்கிறத வச்சுதான் சொல்றோம். எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்துக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் சொல்றோம். அனுபவம் எப்படி இருக்குன்னாக்கா, தீப ஜுவாலா, தீப பிரபா அப்படின்னா லோகத்துல இருக்கு.
தீபத்தினுடைய சுடர், தீபஜ்வாலா, தீப பிரபா, தீபத்தினுடைய கிரணம், ஒளி அப்படின்னு தான் லோகத்துல சொல்றோம். அயம் தீபக அத்திர அஸ்தி, அஸ்ய தீபஸ்ய பிரபா தத்திர அஸ்தி அப்படின்னு சொன்னோம். இந்த தீபமானது விளக்கானது இங்கு உள்ளது, அதனுடைய ஒளியோ அதோ அங்க வரையும் தெரியுது. இப்ப தீபம் தானே நீ சொல்லணும். தீபம் தீப ஒளி இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப என்ன சொல்லணும்? தீபம் அங்கேயும் தெரியுது இங்கேயும் தெரியுதுன்னு சொல்லணும். ஆனா நம்ம அனுபவத்துல எப்படி சொல்றோம்னாக்கா, தீபம் கூடத்தை நடுவில் வச்சிருக்கா, ஆனால் தீபத்தினுடைய பிரகாசம் இருக்கு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்குது. தீபத்தினுடைய பிரகாசம் வெதிரேக நிர்தேசம் இருக்குது. வெதிரேக நிர்தேசம் வெதிகரணம் சொல்றோம். இத சாமாதாவியம் இல்ல, தீபமே தெரியறதுன்னு சொல்லல. வழக்கு நன்னா எரியறது, வழக்கினுடைய பிரகாசம் எல்லா இடத்துலையும் நல்லா தெரியறது அப்படின்னு தான் சொல்றோம் நாம. அதனால தீப ஜுவாலா, தீப பிரபா அப்படின்னு தான் பிரயோகம் இருக்கு. அந்த பிரயோகம் இருக்கிறதுனால இது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. தீப வேற, தீபத்தினுடைய பிரப வேற அப்படின்னு தெரியுது. அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்கா, கிடையாது, ரெண்டும் ஒரே திரவியம் தான், ஒரே பதார்த்தம் தான். ஆனால் ராகுனுடைய தலை அப்படின்றோம், ராகோ சிரஹா அப்படின்னு பிரயோகம் பண்றோம். இது ஔபச்சாரிகம் அப்படின்னு அவ சொல்றார் வைசேஷிகம்லாம். ராகுனாலே தலைன்னு தான் அர்த்தம், ராகுனாலே தலைன்னு அர்த்தம். அதுவே ராகுனுடைய தலை அப்படின்னு சொன்னாக்கா இது ஔபச்சாரிகம். ராகு மீமாம்சகால், கபந்த மீமாம்சகால்னு சொல்லுவாங்க. ராகு மீமாம்சகால்னாக்கா அத்வைதிகளை சொல்றது. உபனிஷத்தை ஒத்துண்டு கர்மகாண்டத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உபனிஷத்து சிறப்பு, சுருதி சிறப்பு. அதனால அவள் எல்லாம் ராகு மீமாம்சகாலம் வேதத்தை விசாரம் பண்றா. ஆனால் உபனிஷத் பாகத்தை ஒண்டி அவ விசாரம் பண்றா. அதனால ராகு மீமாம்சகால்னு அவளுக்கு பேரு. அதே ஒரு மீமாம்சகன் இருக்காங்க இல்லையோ, அப்ப உபனிஷத்து வேணான்னுட்டான். உபனிஷத்தை வேணாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னாக்கா கர்மகாண்டத்தை ஒண்டி விசாரம் பண்றான். தலையை விட்டுட்டு உடம்ப ஒண்டி பண்றதுனால கபந்த மீமாம்சகன் அவனுக்கு அப்படின்னு பேரு. அதனால ராகு சிரகன்னா ராகுவே தலைதான். ராகு சிரகன்னாக்க ராகுனுடைய தலைன்னு சொன்னாக்க எப்படி உபச்சாரமோ அந்த மாதிரிதான் தீபையினுடைய பிரபை, தீபையினுடைய தீபத்தினுடைய ஜுவாலை அப்படின்னு சொல்றோம். இந்த உபச்சாரம் தான் அவன் சொல்றாரு வைசேஷிகால் தான். அதையும் பரியாசம் பண்றார் சுவாமி. அது தவறு. ஏன்னா நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா, எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்தை வச்சுட்டுதான் சாஸ்திரத்தையும் நாங்க சொல்றோம். சாஸ்திரம் கூட சரி பிரத்யக்ஷ விருத்தமா எதுவும் சொல்லாது, பிரத்யக்ஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அயம் தீபக இயம் தீப பிரபா அப்படின்னு சொல்றோம். அயம் தீபகான்னு இது விளக்குன்னு ஆயிடுறது. இயம் தீப பிரபா அப்படின்னு இது தீபத்தினுடைய பிரபை, காந்தி, ஒளி அப்படின்னு சொல்றோம். அதனால விஷய வியவஸ்தைங்கிறது அனுபவத்தை கொண்டுதான் சொல்லணும். அப்படி இருக்கிறது நீ பிரமாணம் இல்லாம திடீர்னு உபச்சாரமா தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கற்பிக்கிறது தவறு. சரி, இப்போ இவன் அவருக்கு நம்மளை பார்த்து கேட்கிறா, நீங்க சொல்றீங்கோ தீபமும் பிரபையும் வேற வேற, ஆனால் ரெண்டும் திரவியம்தான், வேற வேற திரவியம், ரெண்டும் பிரகாசத்தை உடையது, ஆனால் வேற வேற பதார்த்தம் சொல்றீங்களா அப்படின்னாக்கா தீபம் மலையேறுது, வழக்கு மலையேறுது. அப்போ பிரபைன்றது கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, ஏன்னா தீபம் மலையேறுறது, நீ தீப வேற பிரப வேறன்னு சொல்ற. ஆனா தீபம் மலையேறுது சொன்னாக்கா அப்ப தீபத்தினுடைய பிரபை இருக்கே அது போகுது இல்லையே, அது அப்படியே தானே, அது 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 போயிடுறது. அது தனி திரவியம் சொன்னா அது இருக்கணுமா வேண்டாமா? அது தனி திரவியம் சொன்னா அது இருந்துதான் ஆகணும். தீபமான போட்டோம், தீபத்தினுடைய பிரபை இருக்கலாமே.
ஆனா இல்லையே அது, அத மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி தீபம் பக்கத்துல அதிகமா தெரியுது. அதே தூரம் தூரம் போற சமயத்துல நடு கூடத்துல தீபம் இருக்கு, அந்த தீபம் பக்கத்துல வெளிச்சம் என்ன தெரியுது. வெள்ள தூரத்துல போக போக அதனுடைய வெளிச்சம் போயிடுறது. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்வது? இந்த மாதிரி கேட்டா பாரு, இதுக்கும் இதேதான் சமாதானம். அனுபவம் தான். பிரத்யக்ஷமா நான் என்ன அனுபவிக்கணும் அதுதான் நான் சொல்ல முடியும். பிரத்யக்ஷமா நான் என்ன அனுபவிக்கணும் அதான் சொல்ல முடியும். வாயு பிரத்யக்ஷம் நான் சொன்னேன். எப்படி பிரத்யக்ஷம் நீ கேட்ட? எனக்கு ஸ்பர்ஷம் இருக்கு, என்னுடைய தோல் தோல் இந்திரியம் தொகிந்திரியம், அதுல தொடு உணர்ச்சி இருக்கு. அந்த தொடு உணர்ச்சியினாலும் நான் பிரத்யக்ஷமா அறிகிறேன். இது அனுபவம். இந்த அனுபவத்தை கொண்டுதான் நான் சொல்ல முடியும். அனுபவத்தை கொண்டுதான் எல்லாத்தையுமே நாங்க சொல்றோம். சித்தாந்தம் ஆகாசமா அதுவும் நான் சொன்னேன். அது அத்திர கிருத்ர பததி அப்படின்னு, அத்திர கூபகா அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் நேர பிரத்யக்ஷமா பாக்குறோம். பிரத்யக்ஷமா எதை அனுபவிக்கிறனோ அதுதான் நாங்க சொல்ல முடியும். பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம். அந்த பிரத்யக்ஷமா எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்தை கொண்டுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீ என்ன கேட்ட? தீபம் எரியறது, அது மலையேறி எடுத்தோம்னாக்கா தீப பிரப தனி திரவியம் தானே, அது இருந்துட்டு போட்டவே. நாங்க என்ன சொன்னோம்? தீபம் தீபத்தினுடைய தர்மம் தான் தீபத்தினுடைய பிரபை, தீபத்தினுடைய தர்மம் தான் தீபத்தினுடைய பிரபை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ தர்மி இல்லாம தர்மம் இருக்காது, தர்மம் இல்லாம தர்மியும் இருக்காது. பரஸ்பரம் இது. எவரமானால் ஸ்ரீபாஷத்துல ஒண்ணு சொல்ற அத்வைதிகளை பத்தி சொல்லச்ச, சித்திஹி சித்தியதிவா நவா சித்தியதி கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம் அப்படின்ற மகா சித்தாந்தத்துல. அதாவது சித்தின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? சித்தின்னு ஞானம், ஞானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருந்ததுன்னாக்கா அது யாருக்கு யாரை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு. அதுக்கு உதாரணம் சொல்ற, புத்திரத்துவாதிகள் அப்படின்ற. புத்திரஹா அப்படின்னு சொன்னாக்கா கஸ்ய புத்திரஹா, யாரோட புத்திரன்? பிரதியோகி வேணும். யாரோட புத்திரன்? அது மாதிரி பிதான்னு சொன்னா யாரோட பிதா அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா புத்திரன் இல்லாம பிதா இல்ல, பித்ருத்தமே வராதே. பித்ருத்தம் இல்லாம புத்திரத்துவம் வராது. அதனால ஒருத்தனுக்கு பித்ருத்தம் எப்ப வரும்? ஒரு புத்திரன் பிறந்த புத்திரனோ புத்திரியோ பிறந்தாதான். அத மாதிரி புத்திரஹா அப்படின்னு எப்போ வரும்? ஒரு பிதா இருந்தாதான் வரும் அது. அதனால இது இல்லாம லோகத்துல கிடையாதே, லோகத்துல கிடையாது. அத மாதிரி தர்மமும் தர்மியும் சேர்ந்துதான் இருக்கணும். தர்மமும் தர்மியும் சேர்ந்துதான் இருக்கணும். அந்த தர்மி போயிடுச்சுனாக்க தர்மமும் போயிடும். அதனால இது நேர பாக்குறோம், இது நேர பாக்குறோம். இந்த அனுபவத்தை கொண்டுதான் நாங்க சொல்றோம் அது. அதனால சுரூப நிர்ணயம் பண்ணணும்னாக்கா அனுபவம் தான் சரணம். அனுபவத்தை சரணடைஞ்சுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு கல்பிக்க கூடாது. இஷ்டத்துக்கு கல்பிச்சோம்னாக்கா அப்பவும் எல்லா பிரமாணமும் அடிபட்டு போயிடும். எல்லாம் தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் சொன்னான் ஒருத்தன். இல்ல அங்க இருக்கே அந்த மயில் பாருங்க, அது 4ஆ இருக்கலாம், நான் பிடிச்சதுக்கு 3 கால் தான். இது ஹடவாதம் பண்றது கூடாது. ஹடவாதம் என்னைக்குமே கூடாது. இது கூட திருஷ்டானுசாரம் தான். பிரத்யக்ஷமா நான் எதை நான் பார்க்கிறனோ அதுக்கு அனுகுணமாக தான் சொல்ல முடியும். அதனால இப்ப தீபஜ்வாலா அப்படின்னு சொன்னாக்கா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. நீ எங்க விளக்கேத்துறமோ, நான் இந்த இடத்துல விளக்கேத்துறேன், எந்த இடத்துல விளக்கேத்துறோம் அங்கேருந்து பாரு. பார்க்கச்ச அந்த தீபத்தினுடைய பிரபை எவ்வளவு தூரம் பரவுறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சம் இருக்கு. ஆனால் அந்த வெளிச்சமானது தூரம் ஆக ஆக குறைஞ்சுட்டே வருது, பக்கத்துல வர்ற அதிகரிச்சுட்டே வருது. இது காரணம் என்ன? அனுபவம் தான். நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம். எனக்கு வெளிச்சம் படிச்சுன்னு தெரியுது, படிச்சுன்னு தெரிஞ்சதுன்னாக்க நான் சொல்றேன் வெளிச்சம் நல்லா தெரியுதுன்ற. எனக்கு ஒழுங்கா தெரியலையா, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த வெளிச்சமே போறல அப்படின்னு சொல்றேன். காரணம் என் கண்ணுக்கு பசங்க படிக்கிறா, அவளுக்கு கண்ணாடி இல்லாமலே படிக்கிறா, நானும் கண்ணாடி இல்லாம தான் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரேர். சுகர் இறங்கிடுச்சுன்னா கண்ணாடி வேணும்ச்சு,
இல்லாதவங்களாம் கண்ணாடி வேண்டாம். அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஆனா என் பெண்களோ என் சின்ன வயசுல இருக்கிறவன்னா ஸ்பஷ்டமா அவளுக்கு தெரியுது. காரணம் அவ கண்ணுக்கு வீரியம் அதிகமா இருக்கு. வெளிச்சம் குறைவா இருந்தா கூட அவளால தெரிஞ்சுக்க முடியாது. அது அவ அனுபவம். அவ அனுபவம் அப்படி இருக்கு. நம்ம வயசாக நம்ம அனுபவம் இப்படி இருக்கு. அதனால அவளுடைய அனுபவத்தை கொண்டுதான் சொல்ல முடியுமே தவிர்த்து இஷ்டத்துக்கு நம்ம கற்பிக்க கூடாது. சரி, நீ என்ன சொல்ற, தீபம்ன்றது இந்த அக்னி இருக்கே, விளக்கினுடைய பிரபை அப்படின்னு சொல்றதே தவறு. அது என்ன பண்றதுன்னா செதறது. அந்த செதறினதுதான் இத மாதிரி பலவாக தெரியுது, தீப பிரபையா தெரியுது. உண்மையிலே தீபமும் பிரபையும் ஒன்றுதான் அப்படின்னு நீ சொல்றியா? நீ உன் சித்தாந்தம் தான் வைத்தேஷன் சொல்றது. அங்க எத்தனை தோஷம் இருக்கு தெரியுமா? நாங்க என்ன சொன்னோம், எங்க அனுபவம் என்னவோ அதை வச்சு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டோம். நாங்க எதையுமே கற்பிக்கல. நீ என்ன சொல்றேன்னா வரிசையா கற்பிச்சுட்டு போறேன். முதல்ல தீபம் வேற இல்லை, தீப பிரபை வேற இல்லை, ரெண்டும் ஒரே பதார்த்தம் நீ சொல்லிட்ட. ஒரே பதார்த்தம், ஒரே தீபத்தின் தான் தீப பிரபையா மாறுவது. அதனுடைய செதறல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவே முதல் கல்பனை, அது தோஷம். அத மாதிரி நிறைய கல்பிக்கப்படுறது. தீபம் செதறதுன்றது நீ எங்க பார்த்த? தீபம் செதறதா? தீபம் செதறதா? அப்படி இல்ல. சொகபானம் வச்சான் ஒருத்தன், சொகபான திருக்கார்த்திகை வைக்கிறான், எரியுது. அப்ப சுடர்லாம் பரவறது இல்லையோ? அதனுடைய தீபம்லாம் இது ஆகலையான்னா இல்ல, அதுவும் பிரபதான் நாங்க சொல்றோம். தீபத்தினுடைய பிரபதான் அந்த மாதிரி தெரியுது, வெளிச்சம்தான் தெரியுது. அதனாலதான் ஒரு டியூப் லைட் ஒருத்தம் போட்டா அது வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது, எல்லா இடத்துலையும் வெளுப்பா தெரியுது. அதே அந்த காலத்துல 40 வாட்ஸ் எல்லாம் போடுமே, மஞ்சளா எரியும், அதை பார்த்தா மஞ்சளா தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த தீபத்தினுடைய தர்மம் அது. அத மாதிரிதான் சுகமான வச்சான்னா சுடர்லாம் வெள்ள தெரியுது, அது கூட தீப பிரபதான். அது நாங்க சொல்றோம். நீ இத மாதிரி நீ சொல்லையானாக்கா இன்னும் தகராறு நிறைய. ஏன் அப்படின்னாக்கா அந்த சொரூபத்திலையும் அது செதறதுன்னு சொன்ன பாரு, அதுலயும் நிறைய வைலட்சண்யம் வேறுபாடு தெரியுது. இப்ப வழக்கு இருக்கு இல்லையோ, அந்த வழக்குல நீங்க தீபம் எரியறது இல்லையோ, அதுல கைய வச்சாக்கா சுடுறது, தீபம் சுடுறது, கைய சுடுறது. அது அதே அந்த விளக்கினுடைய பிரகாசம் இருக்கு இல்லையோ, அந்த பிரகாசமானது நம்மள சொல்றதே இல்லையே. வெளிச்சம் கூடத்துல நெருப்பு விளக்க வச்சிருக்கீங்கோ, சுத்தூர நமக்கு பிரகாசம் தெரியுது, அந்த பிரகாசம் நமக்கு சொல்றது இல்லை. விளக்க தொட்டாதான் சொல்றது. ஏன் விளக்கும் ஒண்ணுதான், விளக்கனுடைய பிரபையும் ஒண்ணுதான் தானே சொல்றேன். அப்ப அது என்ன சுடணுமா வேண்டாமா? அது ஏன் என்ன சுட மாட்டேன்றது? விளக்குதான் என்ன சொல்றது. விளக்குல இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கே, அதுல கைய வச்சாதான் சொல்றது. அதனால தாககத்துவன்றது தீபத்துக்கு இருக்கே தவிர்த்து தீபத்தினுடைய பிரபை இருக்கு பாருங்க, அதுக்கு தாககத்துவம் இல்லையே. தாககத்துவம் அதுக்கு இல்லவே இல்லை. அதனால அது தோஷம். அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ தீபம் இருக்கு, தீபத்தினுடைய சுடர் பிரபை அது எல்லா இடத்துலயும் பரவுறது. நீங்க பெரிய விளக்கு ஏற்றி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய விளக்கு, அந்த காலத்துல காடை அவளுக்கு பெருசா இருக்கும், அதுதான் படிச்சோம் நாங்க எல்லாம். அந்த விளக்கு இருக்கு பாருங்க, அது ஏத்தினா அதனுடைய வெளிச்சம் நல்லா வேகமா பரவுறது. ஏத்தின உடனேயே பெருசா எரியறது, பரவுறது. அது நம்ம ஆத்திரையும் திருக்கார்த்திகையும் சுக்கப்பான கொடுத்தன ஆத்திரை. அதே மாதிரி அதான் ஆத்திரை பெருமாள் சன்னதியில, அதே மாதிரி கோயில்லையும் தேவ பெருமாள் சன்னதியிலையும் பார்த்திருக்கோம். எல்லா சன்னதியிலையும் சுகபான கொடுத்துறா. இப்போ நம்ம ஆத்திரை ஏத்துற சுக்கபானது எத்தனை ஒன்று இருக்கும்? இத்தனோண்டு ஒரு இது கொஞ்சம் நல்லா இது பண்ணி தெரிய வச்சு அதுல ஏத்துறோம், கொஞ்ச நாள் எரியுது. அதே பெருமாள் சன்னதியில நம்ம சொக்கப்பானது பிரம்மாண்டமா எரியுது, அது வேகமா இருக்கிறது. அதனுடைய பிரசரணம் இருக்கு பாருங்க, பரவறதுன்றது அதனுடைய வேகம் இங்க,
நம்ம சின்னதா விளக்கு வச்சோம்னா அதனுடைய வேகம் இங்க, அது ஒரு தோஷம் இருக்கே, அதனால அதுவும் தோஷம் இருக்கு. அத மாதிரி நீ இது இன்னொன்னு சொல்லணும். தீபம் என்ன, தீபத்தினுடைய பிரபை என்ன, ஒரே திரவியத்தினால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நீ சொல்லணும். அதுவும் இங்க இல்லை. ஏன்னா தீபத்தை ஏத்துறதுன்றது ஒரு வழக்கு. நம்ம ஒரு பத்து வச்சு வச்சு இது பண்றோம், எதையோ வச்சு ஏத்துறோம். ஆனால் தீப பிரபை இருக்கு பாருங்க, அதை நம்ம வச்சுக்கிச்சாலே ஏத்துற. அந்த தீப பிரபையில தீபத்திலிருந்து அந்த பிரபைன்றது உற்பத்தி ஆகுது. அதனால அதுவும் இதுவும் வித்தியாசம் இருக்குதே. இந்த மாதிரி நிறைய கல்பனா கௌரவங்கள் உங்க சித்தாந்தத்துல வருது. உங்க சித்தாந்தத்துல இதெல்லாம் விரோதம் வருது, கல்பிக்கிறதுன்றது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு. இப்ப ரத்தனம் இருக்கு பாருங்க, இந்த ரத்தனம் அதை வச்சோம்னாக்கா பல பல பலன்னு ஜொலிக்கிறது. ரத்தனம்ன்றது பல பல பலன்னு ஜொலிக்கிறது. இப்போ அதனுடைய பிரபதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. சௌனக பகவான் சொல்லும் பொழுது எதான கிரியதே ஜோஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறார், எம்பெருமானார் உதாரிக்கிறார். ஆனால் ஒரு இது இருக்குது, ரத்தனம் இருக்கு. ரத்தனம் அப்படியே வச்சிருக்கீங்க ஆத்துல வச்சிருந்தாக்கா ஒரே அழுக்குப்பட்டு அது சுத்தூர அழுக்கு வந்துடுது. இந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரகாசிக்கவே இல்லை. அது பிரகாசிக்கவே இல்லை, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனா அளம்பி தொடச்சி வச்சிருந்தோம். அளம்பி தொடச்சி வச்சாக்கா அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிறார், அவள ஒரு வழக்கு ஏத்தினாக்கா அந்த வழக்குல இருந்து அக்னி செதறது, விளக்கு செதறி போய் அதுதான் தீப பிரப அப்படின்னு ஆகிறது. தனி திரவியம் ஒண்ணும் அது கிடையாது அப்படின்னு நீ சொன்ன. இப்ப ரத்னம் கொல்லியோ, அந்த ரத்னம் பிரகாசிக்கிறது, அதுதான் செதறித்தா? அது செதறலையே, அது பாட்டுக்கு அப்படியேதான் ஒரே மாதிரி இருக்கு. ரத்னம் ரத்னம் ஒரே மாதிரி இருக்கு. நீ கணக்க ரத்தம் அதுக்கு பிரபை இருக்கு, அதுவும் செதறத்துன்னு சொன்னேனாக்கா அப்போ ரத்தனத்துல குறைபாடு வந்துடும், தேஞ்சு போயிடும். ரத்தனம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அக்னி செதற எடுத்து செதறையும் பிழைக்கு போயிடுத்து, துருண்டா எடுத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரத்தனம் இருக்கு பாருங்க, அது ஸ்திரமா இருக்குது. அது அங்க இத மாதிரி செதறதுன்றதே கிடையாது ரத்தனத்துக்கு, அது இல்லை. ஆனால் ரத்ன அவயவம் நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா ரத்தனத்தினுடைய அவயவங்கள் தான் எல்லா இடத்துலையும் செதறி போயிடுதுன்னு சொல்லணும். ஆனா அப்படி இல்லை. ரத்னம் அது பாட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதனுடைய பிரகாசம் ஒண்டிதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. நம்ம ஆத்திரையே பார்க்கணும். ராத்திரி வேலையில இந்த தூங்கின்ற வச்சு இதை வைரத்தோடு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அது சாதாரண போட்டுட்டாலே தெரியுது. வைரத்தோடு போட்டுட்டாக்கா அந்த வைரத்தோடு வழக்கு இல்லாட்டா நைட் லேம்ப் இல்லாட்டா கூட அந்த வைரத்தோனுடைய பிரகாசம் வெளில தெரியுறதா இல்லையா? அதை பாக்குறமே நாமோ. இப்போ வைரத்தோடு வைரக்கல் என்ன உடைஞ்சு கொடுத்தானா அது சதறி போயிடுதா? இல்லையே. ஆனால் அதனுடைய பிரகாசம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ரத்னம் அப்படியேதான் இருக்கு, அனுபவிக்கிறோம். இது உதாரணத்துக்கு சொன்னது. சொல்ல வேண்டியது இங்க நம்ம அனுபவிக்கிறதுனால. வசுதாக நம்ம கோயில் எல்லாம் போனோம்னாக்கா பிராட்டி சாத்தின் வரா. வெள்ளிக்கிழமை தீபாவளிக்கு அடுத்த நாள் ரெட்டப்புறப்பாடு சேவிச்சு அடியேன். போன வாரம் வெள்ளிக்கிழமையும் சேவிச்சிருக்கணும். அடியேன் ஊருக்கு போயிட்டேன், செங்கல்பட்டு. அன்னைக்கு சேவிக்க முடியல. இந்த ரெட்டப்புறப்பாடு சேவிக்கும் பொழுது பெரும்பாலும் நிறைய திருவாபரணங்களை சாத்தின் வர, பிராட்டியும் சாத்தின் வரா. ஆனால் அந்த பிராட்டியனுடைய நகைகள்லாம் இருக்கு, அது என்னமோ அவளுக்குதான் அது அமையிறது போல இருக்கிறது. அற்புதமா ஜொலிக்கிறது, ஒரே பிரகாசிக்கிறது. அந்த கல்லெல்லாம் ரத்தன கல்லோ வைரக்கல்லோ வைடூரியம் என்ன வச்சாலும் சரி, ஆனந்தமா சேவிக்கச்சே அந்த பிரகாசம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்குது. இப்பெல்லாம் தானே நமக்கு இது இருக்குது, வழக்கெல்லாம் ஏத்துறா, எல்லாம் இது பண்றா. அப்பெல்லாம் தீவட்டி தானே,
ரங்கநாதன் சந்தையில அந்த காலத்துல சேவிக்கச்ச புறப்பாட்டுல தேவிச்ச வேண்டிதான் பெருமாளுக்கு. இப்ப என்ன பண்றாங்களோ தெரியல, அப்படின்னு சேவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த பிரகாசம்ன்றது எப்படி தெரியறது? அந்த கல் அப்படியேதான் இருக்கு, ரத்தன கல்லோ வைர கல்லோ எந்த கல்லா இருந்தாலும் அது செதறல. ஆனால் அதனுடைய பிரகாச மாத்திரம் எல்லாத்திலையும் வியாபிச்சு தெரியுது. நீ அங்க கூட நீ என்ன சொல்லுவ, நீ இத மாதிரி செதறதுன்னு நீ சொல்லணும். ரத்னத்துல கூட செதறது அப்படின்னு நீ கல்பிக்கணும். அப்படி கல்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், இது குறைஞ்சுட்டே வந்து ரத்தம் பிரபையே இல்லைன்னு ஆயிடும், அதுக்கு ஒளியே கிடையாது அப்படின்னு ஆயிடும். அத நீயும் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல, ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கல. அது ரெண்டு பேருமே ஒத்துக்கல. அதனால இந்த இது நீ கற்பிக்க முடியாது ரத்னத்தை இதுன்னுட்டு. ரத்தனத்துக்கு எப்படி நீ செதறதுன்னு நீ சொல்ல முடியாது உன்னால. அந்த மாதிரிதான் தீபத்துக்கும் இந்த மாதிரி செதறது, ஒளி செதறது, அதுதான் நீ தீபத்தினுடைய தர்மமா சொல்ற அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அதனால கல்பிக்கவே வேண்டியதில்லை. கல்பனா தோஷங்கள்லாம் நிறைய வருது உன்னுடைய சித்தாந்தத்துல. ஆகையினால இந்த தீபமோ தீபத்தினுடைய ஒளியோ இது ரெண்டுமே தனித்தனி திரவியங்கள். ஆனால் தர்ம தர்மி பாவம் உண்டு. தர்ம தர்மி பாவம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டு, ஆனா தனி திரவியங்கள். ஆனால் அதுல ஒரே ஒரு விசேஷம் இருக்கு. ரெண்டு திரவியம் சொல்றதுக்கு ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையோ அப்படின்னா, இது பிரபைக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தீபம். இது ரெண்டுமே என்ன பண்றதுன்னாக்க இருளை தள்ளுறது. அது இருளை தள்ளுறது. அதுதான் இப்ப நீ தீபம் சுடுறது, ஆனால் பிரப சுடலையே. அதனால அது எப்படி ரெண்டும் ஒன்னா ஆகும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கலாம். ரெண்டு தர்ம தர்மி பகம் எப்படி வரும் அப்படின்னு நீ என்ன பார்த்து கேட்டு இல்லையோ கற்பிக்கணும்னுட்டு. இப்போ தீபம் சுடுறது, ஆனால் தீபத்தினுடைய பிரபையோ சுடலையே. அதனால ரெண்டும் ஒரே திரவியம் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒளி பொருந்திய திரவியம் ரெண்டும் பிரகாசத்தை உடைய திரவியம் நீ சொன்னீங்க, எப்படி வரும் அப்படின்னா அந்த மாதிரி பார்க்காத. ரெண்டுத்துக்கும் பாஸ்வர உண்டு, சுரூபம் உண்டு. பாஸ்வர ரூபம், பிரகாசிக்கிற ரூபம் ரெண்டுத்துக்கும் உண்டு. அதனாலதான் அது என்ன பண்றதுன்னாக்கா இருட்டை போக்கடிச்சுடுறது. ரெண்டுமே இருட்டை போக்கடிக்கிறது. இருட்டை போக்கடிக்கிறதுனால இது நாங்க சொல்றதுதான் சரி. அது ரெண்டும் ஒரே விஷயம்தான். அதனால தீபமும் சரி, தீபத்தினுடைய ஒளியும் சரி, இருட்டை போக்கடிக்கிறதுனால இது ரெண்டும் ஒரே திரவியம். ஒரே திரவியம்னா அக்னியினுடைய தேஜோ மகாபூதத்தினுடைய ஒரு சுரூபம் தான் இது. அதனால இதுல விரோதம் எதுவுமே கிடையாது. நீ அதுக்கு மேல ஒண்ணு கேட்ட, தீபம் மலையை எடுத்தோம்னாக்கா அதனுடைய பிரபையும் இருக்கட்டவே. ஆனா அப்போ அதுக்கு அவன் உதாரணம் சொல்றான். அவன் இப்போ கடம் உடஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கடம் உடஞ்சுட்டா கூட படம் இருக்கா இல்லையா? கடம் உடஞ்சி எடுத்து படம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தீபமலையை எடுத்தோம்னாக்கா தீப பிரப வேற தவியம் தானே நீ சொல்லிருக்க, அது எடுத்துட்டு போட்டுவேன் அப்படின்னாக்கா அது மாதிரி தவறு. அது ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு சுவாமி பத்திமூணு சுவாமி ஒரு பதில் சொல்றாரு. இதுக்கு கடமும் படமும் வேற வேற திரவியங்கள், ஆனால் தர்ம தர்மி பாவம் அங்க இல்லை. கடமும் படமும் தர்ம தர்மி பாவமா இல்லவே இல்லை. அதனால கடம் போனாலும் படம் இருக்கு. ஆனால் இங்க எப்படி தெரியுமா, தீபமும் தீப பிரபையும் தர்ம தர்மி பாவத்தை உடைத்தா இருக்கு. தர்ம தர்மி பாவத்தை உடைத்தா இருக்கிறதுனால தீபம் மலையேறிச்சுன்னாக்கா தீப பிரபையும் மலையேறுறது. அதனால இந்த இடத்துல இது இல்லை, இந்த கேள்வியே வராது. அது நீ கேட்ட கேள்வியோ நானே திருப்பி பதில் அடிக்கிறேன் அதுக்கு.
அப்படிங்கிறார் சுவாமி. கடம் உடைஞ்சதுன்னாக்கா அப்போ கடத்தினுடைய தர்மம் எது? அதனுடைய ரூபம். கடம் வடிவம் இருக்கு, இவ்வளவு பெருசா கடம் இருக்குதுன்னா இப்ப உடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு? கடத்தினுடைய வடிவம் போயிடுச்சா இல்லையா? தர்மம் போயிடுச்சு. அங்க தர்ம தர்மி பாவம் எங்க இருக்குதோ அப்போ தர்மம் தர்மி போச்சுன்னா தர்மமும் போயிடும், தர்மம் போனாலும் தர்மி போயிடும். அது சகஜம். அது அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் தீபம் மலையே எடுத்துன்னா கூட அந்த தீபத்தினுடைய பிரபை இருக்கட்டமே நீ கேட்ட, அது வராது. ஏன்னா தர்மி போயிடுச்சு. தர்மி போயிடுச்சுன்னா தர்மமும் போயிடுறது. அதனால நீ சொல்றது இந்த இதுல சரி வராது. இந்த உதாரணம் கடம் போச்சுன்னா படம் இருக்கட்டுமே இருக்குது, அத மாதிரி தீபம் போச்சுன்னாக்கா தீபத்தினுடைய பிரபை இருக்கட்டுமே, ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு இதுதானே அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. அது மாதிரி கிடையாது. அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு பிரபை, அந்த பிரபை உடைய தீபம் பிரபாவ திரவியம், இது ரெண்டுமே தர்ம தர்மி பாவத்தோட கூறினதுதான். ஆனால் ரெண்டுத்துக்கும் திரவியத்துவம் உண்டு, குணத்துவம் கிடையாது. ரெண்டும் வேற வேறதான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். தர்மோ பாதி பிரபைகா பஹள விரளதாதி அத்ர திருஷ்டானுசாராத் சா தீபாம்சா விஷீர்ணா இதி யதி பகுதா கல்பனா கௌரவாதிஹி ரத்னாதீனாம் ஸ்திராணாம் விஷரண விஹதே நிஷ்பிரபத்வாதி ச ஸ்யாத் ஏதஸ்தஸ்ஸ பிரபாகம் திமிரஹரதயா சாபி தேஜோ விசேஷஹ அப்படின்னுட்டு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. இப்போ அவனுடைய தாத்பரியம் ஏகா அப்படின்னு சாதிக்கிறார். சேர்த்த ஒண்ணு தர்மஹா பாதி பிரபா ஏகா. ஏகா பிரபா அது என்ன பண்றதுன்னா தர்மஹா பாதி தர்மமாக அது பிரகாவி. ஏகா பாதி ஒண்ணுதான். ஒண்ணுன்னா என்ன சொன்னாக்கா அந்த பிரபைங்கிறது வேற அப்படின்னு அர்த்தத்துல அது வந்து வேற அப்படிங்கிற அர்த்தம். அது இந்த பிரபை அது ஏகா அது வேற ஒண்ணுதான், ஆனால் அது வேற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். சத்தியமங்கலம் சுவாமி அந்நிய சப்தார்த்தம். அது ஏகான்னா அது வேற அப்படின்னு அர்த்தம். அதாவது தீபம் வேற, தீபத்தினுடைய தர்மம் வேற அப்படின்னு சொல்லிக்கிற. பிரபா ஏகா தர்மஹா பாதி. தேஜஸ் இருக்கே அதனுடைய தர்மமாக அது பிரகாசிக்கிறது தெரிகிறது. சரி, அதற்கு என்ன கேள்வி கேட்டான்? அதுக்கு நமக்கும் இதான் யுக்தி. அவன் ஒரு யுக்தியா கேட்டான். அதற்கு பதில் அத்த இதுல கூட பகல விரலதா பகுல விரலதா, அதாவது பக்கத்துல தீபம் பக்கத்துல இருக்கச்சே ஆதிக்கம் தெரிகிறது. அதே விரலத்துவம் தூர போக குறவு தெரிகிறது. இந்த மாதிரி எல்லாம் தெரிகிறது. அதனால விஷய பிரகாசனமும் குறைவா போயிடுறது. தூரத்துல இருந்ததுன்னா ஒழுங்கா தெரிய மாட்டேன்றது. அதே பக்கத்துல இருந்தா நன்னா தெரியுது வஸ்துக்களும். இதெல்லாம் கூட திருஷ்டானுசாரா பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு. நம்மளுடைய அனுபவம் அது. நாம எப்படி பார்த்து அனுபவிக்கிறோமோ அதற்கு அனுகுணமாக இது இருக்கு. அதனால திருஷ்டானுசாரம் பிரத்யக்ஷ பிரமாணம் எப்படி இருக்குதோ அதற்கு அனுகுணமாக இது வருது. அதனால இதை கல்பிக்கிறதே இல்லை. நாங்க எதுவுமே கல்பனை இல்லை எங்க சித்தாந்தத்துல, எல்லாம் அனுபவானுரோதமாத்தான் இருக்குது. சரி, நீ சொல்ற பிரகாரமா சா இந்த பிரபை இருக்கு பாருங்க, அது என்னது அப்படின்னா விஷீர்ணா தீபாம்சாகா இது எதி. விஷீர்ணானாக்க செதறதுன்னு அர்த்தம். அதாவது தீபத்தினுடைய அம்சங்கள் அவயவங்கள் அதெல்லாம் செதறி போயிடுத்து.
இப்படி செதறிடுச்சோம்னாக்கா அதுதான் பிரபை அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு நீ சொன்னேன்னாக்கா அப்போ இது எதி இத மாதிரி நீ சொன்னையாக்கா பகுதா கல்பனா கௌரவாதி, பகுதா பலவிதமாக கல்பனா கௌரவம்லாம் வந்துடும். பலவிதமா நீ கற்பிக்கணும். அது உனக்கு நிறைய இது கல்பனைங்கிறது தோஷம்தான். அது எதையுமே கல்பிக்க கூடாது. இவாளே ஒத்துக்கிறா வைத்தியெல்லாம் நிறைய கல்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டே கல்பிச்சுட்டு இருக்காப்பா. அது தவறு. அது ஏன் என்னென்ன கல்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா இப்ப இவன் சொல்றா அது தீர்த்தம் கோயிலோ, தீர்த்தத்துக்கு பிரகாசம் இல்லை. தீர்த்தம் ஜலம் அதுவே, தண்ணீருக்கு பிரகாசம்ன்றது கிடையாது. ஆனால் தீபத்துக்கு தான் அது உண்டு. அது தீபத்துக்கு தான் உண்டு. இப்போ நீங்க எல்லாமே இதனுடைய தர்மமும் தர்மியும் ஒண்ணுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ ஜலத்துக்கு கூட இந்த மாதிரி வேறுபாடுனா காமிக்கணும். ஜலம் செதறது இப்படி வந்தது அப்படி நீ சொல்லுவியா? அத மாதிரி சொல்ல முடியாது. அதனால தேஜஸுக்கு ஒண்டிதான் இந்த மாதிரி பிரகாசம்னு ஒண்ணு இருக்குது, பிரபைன்னு ஒண்ணு இருக்குது. அது இதுக்கு தர்மம். தர்மமா இருந்தாலும் ரெண்டும் திரவியம்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது அதனால இது சித்தாந்தத்துல நீ கற்பிக்கும்படியா ஆகிடுறது. அதே மாதிரி அவளே ஒண்ணு சொல்ற அக்னி உத்வத்வலனம் இத மாதிரிலாம் சொல்ற வழக்கு ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல் நோக்கியே எரியும். நீங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துட்டோ இல்ல வழக்கை ஏத்துட்டு இப்படி கவுத்து பாருங்க, கவுத்து பார்த்தா கூட அதனுடைய சுடர் இருக்கு பாருங்க, அது மேல் நோக்கி தான் வரும். அப்படியே மேல் நோக்கி தான் எரியுமே தவிர்த்து கீழ் நோக்கி எரியவே எரியாது. அத மாதிரி நீ என்ன சொல்லணும், அது மேல் நோக்கி எரிஞ்சுது, எரிஞ்சு அப்புறம் பக்கவாட்டுலாம் போறது, அதுக்கப்புறம் அது செதறிச்சு, அந்த செதறினதுதான் இத மாதிரி வர்றது அப்படின்னு சொல்லணும் நீ. சரி, அத மாதிரி வந்ததுன்னு கூட முன்னாடி சொன்ன பாருங்க. அப்போ செதறின அக்னியினுடைய பாகங்கள் தானே, விளக்கினுடைய பாகங்கள் தானே, அது அந்த வெளிச்சம் என் மேல பட்டதுன்னாக்கா என் கையெல்லாம் சுடணும். அந்த மாதிரி சுடலை, அந்த மாதிரி சுட மாட்டேன்றது. அல்லது சூரியனுடைய பிரகாசம் இருக்குது, அது வெயில் காலத்துல இப்போ இன்னைக்கெல்லாம் நான் நடந்து போனேன், கொஞ்சம் வெயில் நடந்தேன், இதமா இருந்தது. ஏன்னா பனி அதிகமா இருந்தது, திருப்பதில பனி அதிகம், அதனால குளிர் தெரியறது. அப்போ சூரிய வெளிச்சம் பட்டதுன்னா ஹிதமா இருக்குது. அதே ஏப்ரல் மே வந்ததுன்னாக்கா அப்ப கோடை காலத்துல என்னால் நடக்கவே முடியாது, அப்படி எரியுது. காரணம் அதனுடைய ஔஷ்ணியம் அதிகமா இருக்கு. ஆனா இங்க விளக்கு இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்தை வச்சுதான் அது சொல்றது. இப்ப கூட நமக்கு தெரியணும் எரிச்சல், ஆனால் அது பனி தடுத்து வருவதுன்னு சொல்லிடுவோம். ஆனா பொதுவாக இந்த பிரகாசம் ஒளின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த ஒளியானது நம்மள இது பண்றது இல்லை, தாககமா இல்லை, அது சுட வைக்கிறது இல்லை அது. ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தான்னாக்க அக்னியே செதறனதுதான் வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொன்னா அது சுடணும். ஆனா சுடலையே அது. தீபம் சொல்றது, தீபத்தினுடைய ஒளியோ சொல்றது இல்லை. அதையும் நீ கற்பிக்கணும். அந்த கற்பிக்கிறதுன்றது தோஷம் அது. அதே மாதிரி நீ என்னை பார்த்து கேட்ட பகல விரலதா இருந்தது, அதே தான் நாங்களும் உன்னை பார்த்து கேட்கிறோம். ஒரு பக்கத்துல இருக்குச்ச அதிகமா வெளிச்சம், தூரத்துல இருக்குச்ச குறைவா இருக்குது. அதற்கு காரணம் நான் என்ன சொல்லுவேன், பிரபை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு போல அதுக்கு வெளிச்சம் குறைஞ்சி விடுறது, சக்தி குறைஞ்சி விடுறதுன்னு நான் சொல்லிடுவேன். நீ என்ன சொல்லுவ, அது கிடையாது அக்னியினுடைய சிதறல் நீங்க சொல்லணும். சொன்னேனாக்கா அக்னி சிதறலுக்கு ஏன் பட்சபாதம், பக்கத்துல இருந்தா வெளிச்சம் தூரத்துல இருந்தா வெளிச்சம் வராது அப்படின்னு நீ பட்சபாதம் சொல்லணும். இதுவும் கற்பிக்கணும். இதெல்லாம் கல்பனா கௌரவாதிகி, இந்த மாதிரி எல்லாம் தோஷம் வரும். அதனால அதுவும் தவறு, கல்பனா கௌரவாதிகி. அப்புறம் ஸ்திரானாம் ரத்னாதீனாம், ஸ்திரமா இருக்கக்கூடிய ரத்னங்கள், அத மாதிரி ரத்னக்கல் வைரக்கல் இந்த மாதிரிலாம் எதை சொல்றோமோ அவைகள்லாம் ஸ்திரமா இருக்கு. அது சிதிலம் அடைகிறதே இல்லை, செதறதே கிடையாது. நம்ம பார்த்துதான் இருக்கும். எந்த காலத்திலயோ வாங்கி கொடுத்த ஒரு கல்லு அது பத்திரமா இருக்குது.
அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது. அதனுடைய பிரகாசம் தான் நமக்கு தெரியுது. அதனால அங்க விசரண விகதேகே, அங்க சிதறதுன்றது இல்லையே. ஆனாலும் கூட அதனுடைய பிரகாசம் தெரியறதா இல்லையா? நீ சொல்றத ஒத்துண்டாக்கா ரத்னம் கூட சிதறி போயிடுறது. சதறி போக ஒரு வஸ்து ஒரு பாத்திரத்துல இருக்குது, அந்த வஸ்து கொட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்க, செதறி கீழே விழுது. கீழே விழுந்ததுனாக்கா எவ்வளவு கோல செதறதோ அவ்வளவு கோல அந்த பாத்திரத்துல வஸ்து குறைஞ்சிட்டான்னு இருக்கணும். அந்த மாதிரி ரத்னமானது செதறதுன்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அப்போ ரத்னமானது குறைஞ்சு போயிடணும், இத்தனோண்டா ஆயிடணும். இவ்வளவு பெரிய ரத்ன கட்டின கல்லு சின்ன கல்லா மாறிடணும். ஆனா மாறலையே, ஒரே மாதிரிதானே இருக்காது. அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு ரத்னம் செதறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய பிரகாசம் கூட குறைஞ்சு போயிடணும். ஒளி பிரப குறையிலையே, ஒரே மாதிரியே இருந்தது. அதனால நிஷ்பிரபத்வாதிச்ச விசரண விகதே, விசரணம் இல்லை. அல்லது விசரணத்தினால ரத்னகல் போயிடுறதுன்னு சொன்னாக்கா அப்ப நிஷ்பிரபத்வாதிச்ச, அதற்கு பிரகாசமே இல்லைன்னு கடைசியில குறைஞ்சுட்டே போய் அதுக்கு பிரகாசமே இல்லைன்னு ஆயிடும். அதையும் நீ ஒத்துக்க முடியாது. நீ அதை ஒத்துக்கல, ஏன்னா ரத்னம் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொல்றேன். அதனால தஸ்மாத்து அந்த காரணத்தினால தேஜகா, இந்த தேஜஸ்ங்கிறது சப்பிரபாகம், பிரபையோட கூடினது, தர்ம தர்மி பாவம் உண்டு. ஆனால் சாபி, அந்த பிரபை கூட, அந்த ஒளி இருக்கிறது பிரகாசம், அது கூட திமிரஹரத்தையா, திமிரன்னா திமிர ஹரத்தையா, திமிரன்னாக்கா இருட்டுக்கு பேரு, அகரத்தையா அதை போக்கடிக்கிறது. திமிர அகரத்தையா இருட்ட போக்குறது, நீ வழக்கும் போக்குறது, வழக்கினுடைய பிரபையும் போக்குறது. அதனாலதான் இது. இப்ப பாருங்க, சூரியன் தான் போக்கடிக்கிறது, சூரியனுடைய பிரபை போக்கடிக்கிறது இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இப்ப கதவை எல்லா கதையும் சாத்திடணும். எல்லா கதையும் சாத்திட்டோம்னாக்க வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. வாசல்ல சூரியன் பிரகாசிச்சா கூட ஆத்து உள்ள ஒண்ணும் தெரிய மாட்டேன்றது வெளிச்சம். காஞ்சிபுரத்துல வேதாவாமி எல்லாம் வந்திருக்கா, பார்த்தா காஞ்சிபுரம் மாத்திர நாங்க இந்த கூடத்துல ஜன்னல் கதவு எல்லா கதையும் சாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, பகல்ல கூட இவ்வளவு தான் இருக்குது எங்களுக்கு. அந்த கதவு திறந்தாலோ அல்லது லைட்டை போட்டாலோ தான் வெளிச்சம் தெரியுது. அதனால இது ஏன் அப்படி வருதுன்னாக்கா அந்த சூரிய பிரகாசம் அந்த பிரபப்படணும், பிரபப்பட்டாதான் வருது இது. அப்ப சூரியன் தான் அங்க இருக்குது, அதுவே போர்மை அப்படின்னு சொல்ல முடியாது. சூரிய பிரபப்பட்டாதான் எனக்கு வெளிச்சம் தெரியுது. அதனால திமிர ஹரத்தையா, திமிரம்ன்ற இருட்டு அதை போக்கடிக்கிறதுனால இந்த பிரபை பாருங்க, அது தேஜோ விசேஷ, தேஜோ மகாபூதத்தினுடைய விசேஷம்தான். அது தேஜோ மகாபூதத்தினுடைய விசேஷம்தானே தவிர்த்து அது தேஜஸ் செதறித்து அதுதான் இதுன்னு இல்லை. அல்லது தர்ம தர்மி பாவம் கிடையாதுன்றதும் கிடையாது. சித்தாந்தம் என்ன அழகா போறது, தர்ம தர்மி பாவம் இருக்கு, ஆனால் தர்மமும் தேஜோ திரவியம், தர்மியும் தேஜோ திரவியம், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. அதனால இது அது சுவாபாவிக தர்மம். அது சுவாபாவிக தர்மமா போயிடுது. சூரியன் இருந்ததுன்னா அது வெளிச்சம் இருக்கும், அத மாதிரி வழக்கு இருந்ததுன்னா வெளிச்சம் இருக்கும். அது அதனால அந்த வழக்கு மழையை எடுத்துன்னா அந்த வெளிச்சமும் போயிடும். இதெல்லாம் பிரத்யக்ஷ சித்தம், அது அனுபவ சித்தம். அந்த அனுபவத்தை கொண்டு நாங்க இதெல்லாம் சொல்றமே தவிர்த்து நாங்க இஷ்டத்துக்கு கல்பிக்கல. இஷ்டத்துக்கு கற்பிக்காததுனால எங்க சித்தாந்தத்துல அனைத்தும் சரியா இருக்கு. உங்க சித்தாந்தத்திலேயோ எல்லாம் விரோதமா போயிடும். அந்த விரோதம் வரக்கூடாது. அதனால நாங்க இத மாதிரி சொல்றோம்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தர்மோ பாதி பிரபைகா பஹன விரணதாத்யத்ர திருஷ்டானுசாராத் சாதீபாம்ஷா விசீர்ணா இதி யதி பகுதா கல்பனா கௌரவாதிஹி ரத்னாதீனாம் ஸ்திராணாம் விசரண விஹதே நிஷ்பிரபத்வாதி ஸ்யாத்.
तेजस्तत्प्रभाकम् तिमिरहरतया सापि तेजो विदेशः कवितार्किकसंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि ओम्।